ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். குட் லக். பத்திரமா போயிட்டு வாங்க. Let's go. இப்போ எங்களுக்கு வந்திருக்கிற நியூஸ் என்னன்னா ஏஎஸ்பி சந்தியா மேடம் தீவிரவாதியின் வேண்டுகோளுக்கு இணங்க ராஜ்குமார் சொன்ன மாதிரி தீவிரவாதிங்க சொன்ன இடத்துக்கு ஹெலிகாப்டர்ல பறந்து போய்கிட்டு இருக்காங்க. இந்த சந்தியாக்கா எதுக்காக இந்த மாதிரி செஞ்சாங்க? அவங்களோட டியூட்டியா இல்ல வீடான்னு வந்தப்போ அவங்க தன்னோட டியூட்டியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. பாவம் மாமா அப்படியே நொறுங்கி போய் உட்கார்ந்துருக்காரு. என்னால இதெல்லாம் பார்க்க முடியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மோகன், மோகன், நீ என்ன நினைக்கிற? சந்தியா அண்ணி போட்ட பிளான் வெற்றி அடைஞ்சிருமா? இப்போ உனக்கு என்ன தோணுது? ஒருவேளை வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அம்மா, அண்ணன் எல்லாரும் வீட்டுக்கு திரும்பி வந்துருவாங்கல்ல? எல்லாரும் நல்லபடியா திரும்பி வந்துருவாங்கல்ல? சொல்லு, என்ன நினைக்கிற? ஆமாண்ண, அப்படித்தான் நடக்கணும். ஆனா என்னன்னு தெரியல, எனக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு. சந்தியா அண்ணி பெரிய ஆபத்து தேடி போயிருக்காங்க. அந்த கடவுளால எல்லாமே நல்லபடியா நடக்கணும். அப்பா, அப்பா, கஸ்தூரி, 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 உனக்கு ஒன்றும் ஆகல? சரோஜா, கஸ்தூரி, சூர்யா, வீட்டுக்கு வந்துட்டல, பயப்படாத. வேற யாரும் வரல. அந்த தீவிரவாதி 10 பேரையும் விடுதலை பண்ணிருக்காங்க. அதுல இவங்களும் ஒருத்தர். இப்ப நீங்க அவங்கள பாத்துக்கோங்க. நாங்க இப்ப கிளம்புறோம். அப்ப மத்தவங்க எப்ப வருவாங்க? பாருங்க, அதுக்கு நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும்.